16 வயதுக்குட்பட்டவர்களுக்கான தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கிண்ண காற்பந்து போட்டியில் ஜொஹோரின் இண்டிகா பர்சாத்து குலுவாங் குழு மற்றும் பேராவின் பிளாக் பெந்தர் FCயும் கூட்டு வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டது. ஜொஹோர் பாசிர்குடாங் மாநகர் மன்ற விளையாட்டரங்கில் முதல் முறையாக 2 நாட்கள் நடைபெற்ற இந்த காற்பந்து போட்டியில் மலாக்கா டுரியான் துங்கால் FC குழு 3வது இடத்தையும் ஸ்லாங்கூரின் காப்பார் சிட்டி FC அணி 4வது இடத்தையும் பிடித்தன. நாடு முழுவதிலும் 16 குழுக்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் சுமார் 400 காற்பந்து விளையாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். இடியுடன் கூடிய கடுமையான மழை பெய்ததால் இறுதியாட்டத்திற்கு தேர்வு பெற்ற இண்டிகா பர்சாத்து குலுவாங் குழுவும் பிளாக் பெந்தர் FCயும் விளையாடுவதற்கு போட்டியின் நடுவர்கள் அனுமதிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அவ்விரு அணிகளும் கூட்டு வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டது. இந்த முடிவை அந்த இரு அணியின் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டதாக மாய்கா மற்றும் MIED விளையாட்டு பிரிவின் தலைவர் ஆண்ட்ரியூ டேவிட் தெரிவித்தார். இப்போட்டியில் சிறந்த விளையாட்டாளராக இண்டிகா பர்சாத்து குலுவாங் குழுவை சேர்ந்த பேத்தன் பனேஷ் மற்றும் சிறந்த கோல் கீப்பராக டுரியான் துங்கால் FCயின் அபிரன் விஜயகுமார் தேர்வு செய்யப்பட்டனர். கூடுதல் கோல் அடித்த ஆட்டக்காரரான டுரியான் துங்கால் FCயின் அலிஃப் அம்சி ஹில்மி ஆஃபீஸ் தேர்வு பெற்றார். MIED மாய்காவின் தேசிய விளையாட்டு பிரிவு ஜொஹோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி தலைமையிலான ஜொஹோர் இந்தியர் விளையாட்டு சங்கம் ஆகியவை கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போட்டியை மாய்காவின் தேசிய உதவி தலைவர் டத்தோ M அசோஜன் நிறைவு செய்து வைத்தார். தங்களிடையே மறைந்து கிடக்கும் திறமையை வெளிப்படுத்துவதற்கு இளம் காற்பந்து விளையாட்டாளர்களுக்கு வாய்ப்பாக வழங்கிய இந்த காற்பந்து போட்டிக்கு அனைத்து ஆதரவை வழங்கிய மாய்காவின் தேசிய தலைவரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் மற்றும் இப்போட்டி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கிய ஊராட்சி மன்றங்கள் மீஃபா, ஜொஹோர் இந்தியா காற்பந்து சங்கம் ஜீஃபா, தச்த்ரோனிக் ஃபுட்பால் கிளப், போட்டியில் கலந்து கொண்ட குழுக்களின் நிர்வாகிகள், பெற்றோர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் மாய்கா விளையாட்டு பிரிவு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் விக்னேஸ்வரன் கிண்ண காற்பந்து போட்டி இனி ஆண்டுதோறும் நடைபெறும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.